பொண்ணுன்றதெல்லாம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இன்ஸ்டா ஐடி என்ன நிலமாப்பா இருக்குது, அதோட கரெக்டான உண்மைத்தன்மை தெரியலமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சில விஷயங்களை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கூடிய விரைவில் அதுக்கு நான் கரெக்டாக அதை நடவடிக்கை எடுக்க மீட்டெடுப்போம். அதை யாராவது தப்பாக அந்த இன்ஸ்டா ஐடியை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க மாரி சட்ட ரீதியாக நடவடிக்கையும் எடுப்போம். இதுதாம்மா, நல்லா வளர்ந்து வர்றவங்க வளர்ந்து வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா ஹேட்டர்ஸ், நல்லவங்க யாரும் அப்படி பேசலை. அதே இன்ஸ்டா ஐடி திவாகர் சார் ஐடியை காணாமல் கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சிலர் வந்து தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னா யாரும் அப்படி ஆக்சுவலாக நம்மளோட தமிழ் பண்பாடு நம்மளோட மரபு அது கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒருத்தவங்க ஒரு இது தொலைச்சிட்டாங்கன்னா எதிரியாக இருந்தால் கூட நம்ம அனுபவத்தை தான் தெரிவிப்போம். அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்கன்னா அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பொண்ணுன்றதெல்லாம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அது பொண்ணு ஆக்சுவலாக கிடையாது. பொண்ணு ஃபோட்டோவை போட்டு ஃபேக்காக வருவாங்கன்றது எனக்கே நல்லா தெரியும். அதனால தான் நிறைய பேர்கிட்ட நான் என்ன பண்ணுவேன், காலேஜ் ஃபங்க்ஷன் வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா அவங்களோட ஐடி கார்டை அனுப்பிச்சி விட சொல்லுவேன், அவங்களோட ஃபோட்டோ அனுப்பிச்சி விட சொல்லுவேன். எதுனா ஃபார் ஐடென்டிஃபிகேஷனுக்காக.